Welcome students, welcome to online class. நம்ம இப்போ chapter 8 பார்த்துட்டு இருக்கோம் இல்ல. So chapter 8ல வந்துட்டு algorithm உடைய இத பத்தி நம்ம ஒண்ணா பார்த்துட்டு வரோம். So last class நம்ம வந்து invariant பத்தி பார்த்தோம். Invariant loops பத்தி பார்த்தோம். இன்னைக்கு invariant வச்சிட்டு examples some examples வந்து நம்ம பார்க்க போறோம். So ஓகேங்களா? உங்க புக் எடுங்க. Page number 104. Page number 104. புக் எடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8.3 இன்வேரியன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இன்வேரியன்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம் பவர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி சம் ஏ டு பவர் ஆஃப் ஒரு பவர் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதம் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பாருங்க, the loop invariance is a true. The loop invariant is true in 4 curical points. Loop invariance is true in 4 curical points in a loop. Using loop invariant, we can construct the loop a reason about the properties of the variable at these points. Okay. For example 8.5. Design the technique and compute a to the power of n. Let us name the algorithm power of a comma n. For example, இப்போ a to power of n, a power of n கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஏது எப்படி அகல் வேண்டியதுன்னா a comma n எழுதுவோம். ஏங்கிறது வேரியபிள், என்னங்கிறது பவர். அது மென்ஷன் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ ஏங்கிறது ஒரு 2ன்னு வச்சிங்களேன், அது பவர். அப்போ 2 into 2 4. ஸோ அப்போ வந்து நான் 2 ஸ்கொயர் இல்லையா 4 வரும் இல்லையா? அது மாதிரி என்னங்கிறது அந்த பவரோட நோட்டேஷன் பாயிண்ட். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ புக்கில் பாருங்கள் 10,4 கொடுத்துருப்பாங்க. ஸோ 10ங்கிறது வேரியபிள் லூப், அதோட வேரியபிள். 4ங்கிறது பார்த்தீங்கன்னா பவர். 10 to the power of 4 என்ன வரும்? 10 into 10 into 10 into 10. ஓகே, அப்போது என்ன வரும்? 10,000. ஓகேவா? அதே மாதிரி 2,5 அப்போ பவர் ஆஃப் 2,5 அப்படின்னா 2ங்கிறது வேரியபிள், பவர் ஆஃப் 5 அதாவது 2 to the power of 5. அப்போது 2 into 2 into 2 into 2 into 2 என்ன வரும்? ஆன்சர் வந்து 32 வரும். சரிங்களா? ஸோ அது மாதிரி இதுதான் அந்த ஃபார்முலா வந்து a, n. இதில் வந்து கரெக்டாக நல்லா நோட் பண்ணி பாருங்கள். a, n ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? algorithm the power a, n. algorithm power a, n computes a to the power of n by multiplying the cumulative at n times. nங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா n times. இதுதான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் நம்ம இது பண்ண முடியும். ஓகேவா? The specification and the loop invariant are shown as a comment. இங்கே power of a, n. அதில் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு வராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் a, n எழுதிட்டாங்க. ஓகேங்களா? இன்புட் n இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜர். n இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அவுட்புட் p வந்து ஈக்குவல் டு a to the power of n. p ஈக்குவல் டு a to the power of n சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ p, i இஸ் ஈக்குவல் டு 1,0 1,0 கொடுத்துருப்பாங்க. அப்போ y i நாட் ஈக்குவல் டு n, i நாட் ஈக்குவல் டு n ஆச்சுன்னா லூப் இன்வேரியன்ட் வந்து p ஈக்குவல் டு a to the power of 1. அப்போ p of i ஈக்குவல் டு p இன்ட்டு a, p, i ஈக்குவல் டு p இன்ட்டு a, i ப்ளஸ் 1. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் அந்த அல்காரிதம் தான் வரும். ஸோ ரொம்ப வேகாக தான் இருக்கும். ஜஸ்ட் என்னங்கிறது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்னங்கிறது கான்செப்ட் புரிஞ்சுங்க, இதுவே உங்களுக்கு போதுமானது. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பவர். 2,5 is shown in the table. Each row shows the value of the two variables p and i at the end of the iteration and how they are calculated. The step p equal to a to the power of 1 is the true at the start of the loop and remain true is each row. Therefore, loop is invariant. ஓகேவா? அந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த டேபிளில் பாருங்கள் அந்த வேல்யூ, அந்த பியோட வேல்யூ, p இன்ட்டு a ஓட வேல்யூ, ஐயோட வேல்யூ, i ப்ளஸ் 1ஓட வேல்யூ, a to the power of 1 அந்த வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் நல்லா பாருங்கள். ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான் அது. ஜீரோக்கு மட்டும் என்ன ஆகும்? எதுவுமே வரும். ஏன்னா 0 மல்டிபிள் 0 தான் வரும். ஆனால் வந்து 0 மட்டும் வராது. p பவர் வந்து 1 வரும். இது மாதிரி 1 தான் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க. ரீகால் த சாக்லேட் பார் ப்ராப்ளம். இந்த சாக்லேட் பார் ப்ராப்ளம் பாருங்கள்.
How many cuts are needed to break and the bar into individual squares? We decide to represent the number of pieces and the number of cuts by variable p and c respectively. Cut increased by 1 by 1. The number of pieces also increased by 1. We decide the model of an assignment. P, c equal to p plus 1 c plus 1. இதுதான் அதோட ஃபார்முலா. அதாவது இந்த சாக்லேட் பாரோட இது பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதோட ரீகால் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை எத்தனை வேணால் கட் பண்ணிக்கலாம். எத்தனை மணி கட் பண்ண முடியும்? அது வந்து அப்போது p, c equal to p plus 1, c plus 1. அப்போது the process of cutting the bar can be modulated. The process of cutting a bar can be modeled by loop. We start with the 1 piece and 0 cut. P equal to 1, c equal to 0. 1 piece, 0 cut. அப்போனா ஒரு பீஸ் தான் இருக்குது, கட் பண்ணல. ஓகே. Let n be the number of individual squares. Let n வச்சிங்க. nங்கிறது எத்தனை வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பார் சாக்லேட் இருக்குன்னா அது எத்தனை வேணாலும் நீங்கள் துண்டு போட்டு சாப்பிடலாம். ஸோ when the number of pieces p equal number of individual squares n, the process n. அப்போ p, c equal to 1, 0. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார், அந்த பார் ஒரு பீஸ் இருக்குது பட் நோ கட்ஸ். அதே வந்து n அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. nங்கிறப்போ நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது while p not equal to n, while p not equal to n இருந்துச்சுன்னா p, c equal to 1 and c plus 1, அதாவது ஒரு பீஸ் ஒரு கட். ஓகே. You have observed in the p, c, the invariant is assignment p, c equal to p plus 1, c plus 1. Let p minus c equal to k, where k is a constant. The point is algorithm where p minus c equal to k is true, shown in the algorithm. Okay, p, c equal to 1, 0. அப்போ p minus c equal to k. k வந்து என்ன கான்ஸ்டன்ட், ஒரே கான்ஸ்டண்டாக இருக்குது. அப்போது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க. p, c equal to 1, 0. p minus c equal to k, where p not equal to n. p minus c equal to k, p, c equal to p plus 1, c plus 1. Then p minus c equal to k, p minus c equal to k equal to k, p equal to n. The loop invariant p minus c k is true at the start of the loop. Moreover, the start of the loop is p minus c equal to 1. Therefore, k equal to 1 and the loop invariant is p, c equal to 1. The loop பாருங்கள், எக்ஸிக்யூஷன் பாருங்கள். 1 by 1 லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும்போது p minus c equal to k அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து என்ட்ரு ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த லூப் end line 4, the loop invariant is still true, p minus c equal to 1. Moreover, the loop condition is false. அப்போ p equal to n, p minus c equal to 1 p equal to n. ஓகேவா? இங்கே கேவாக இருக்கும்போது தான் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அந்த கே பதிலாக 1 ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். p minus c equal to 1 loop invariant, p equal to n, end of the loop, n minus c equal to 1 from 1, 2 and c equal to n from. Next example பாருங்கள். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக நீங்கள் அதை 1 by 1 பார்த்துட்டே வாங்க. There are 6 equally spaced tree and 6 sparrows sitting on this tree, 1 sparrow on each tree. If a sparrow flies from one tree to another, then at the same time another sparrow flies from its tree to some other tree at the same distance away, but it is opposite direction. It is possible for all the sparrows together on one tree. The syntax the tree. சிட்டுக்குருவி கதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சிட்டுக்குருவி இருக்குது. சிட்டுக்குருவி மற்ற மேலே உட்காந்துக்குது. ஒன்றோட ஒன்று அங்கே போகுது, இங்கே வருது. இதை வச்சு கதை எழுதுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கதை நீங்கள் அப்படியே எழுதுங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் சொந்த கதை சொல்ல கதையில் எழுதக்கூடாது. புக்கில் இருக்கிற கதையை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? s equal to 1 plus 2 plus 3 equal to up to n வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? When the loop ends, the loop invariant the same value. However, when the loop ends, if all the sparrow were the same tree, it's okay. Say k na, then s equal to 6k. S equal to 21. Loop invariant start at the loop 6k na at the end of the loop. ஓகேவா? ஓகே. அதாவது 21 அப்படின்னா ஸ்டார்ட் 1 by 1 உட்காந்துருக்கும். 6k அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்துருக்குறது. இதுதான் வந்து அந்த அல்காரிதமுடைய டெக்னிக். நெக்ஸ்ட் ஆகாது பார்த்தீங்கன்னா சாமிலான்ஸ் குரோம்லேண்ட் எக்ஸாம்பிள். சாமிலான்ஸ் குரோம்லேண்டோட எக்ஸாம்பிள் பாருங்கள். There are 13 red, 15 green and 17 blue chameleons on Chromeland. When the two chameleons are different color meet by the both changes and color the third one and the red and green meet both become it is possible to arrange this meeting the same in the blue color. நாங்கள் இந்த ஜிக்கு கலராக விட்டுவாங்க தெரியுமா கையில், அதுதான் இது. சேம் டைம் எல்லாமே ஒரே கலராக வரணும். இந்த கலர் வந்துச்சுன்னா பாசிபிள் ரெண்டு இருக்குமா,
இது மாதிரி நிறைய கணக்குகள் வரும். இந்த கணக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். ஓகேங்களா? Let R, G and B are the numbers of the red, green, blue chameleons. We can model the meeting of the two types as an iterative process. The meeting changes R, G, B into R minus 1, G minus 1, B plus 2. Or R minus 1, G plus 2, B minus 1. அதாவது மாறி மாறி வரும். R plus 1, G plus 2, B minus 1. இது மாதிரி மாறி மாறி வரும். டைம் என்ன இருக்கணும் அங்கிறது பாருங்கள். Okay, the difference in the numbers of the any two types of either do or change is just by 3. This is the invariant. R minus 1 minus of G minus 1 equal to R minus G. R minus 1 minus B of plus 2 means R minus B minus 3. Okay, this is true for all the three cases. If any two types differ, the number multiply at 3 and starting at the iterative process. The difference of the reduced by step 3 to 0 when the iterative process ends, however, starts from R minus G equal to 30 minus 15 equal to 2. Okay, next one, the jar of marbles. எல்லாமே கேம் ஜாலியாக இருக்கும். நம்ம கேம் இது. ஒரு மார்பிள்ஸ் எடுத்துங்க. மார்பிள்ஸ்னால் வந்து கோலி குண்டு. ரோடு விளையாடுவீங்க இல்லையா? கோலி விளையாடுவீங்க இல்லையா? விளையாடி பழக்கம் தானே உங்களுக்குலாம். இந்த கோலி பார்த்துருவீங்க, சின்னதாக இருக்கும் கோலி. இந்த பிளேட்டில் வச்சுட்டு போட்டுனே வருவீங்க இல்லையா கோலி? அது மாதிரி கோலி எடுத்துங்க. ஒரு 4 ஜார் டப்பா எடுத்துங்க. ஸோ ஒரு டப்பாவுக்கு வந்து ஒரு 5 கோலி கணக்கில் வைங்க. அது மாதிரி மாறி மாறி விளையாடிட்டே இருங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே, பாருங்கள். இந்த ஜார் எடுத்துங்க. யூ ஆர் கிவன் a jar full of 2 kinds of marbles, white and black. மார்பிள்ஸ்னால் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, கோலி தான் மார்பிள்ஸ் சொல்லுவாங்க. And as they play the game randomly, select 2 marbles from the jar. If they are same color, throw them out, but put another black marbles in the if they different colors, place the white one back into the jar and throw away the original numbers of the white and black marbles. What is the color of the last marble in the jar? குழப்பமாக இருக்கு இல்லையா? நீங்கள் கோலி விளையாடுறீங்க இல்லையா? ஸோ ஒருத்தன் ஒரு கோலி போடுறான், ஒயிட் கோலி போடுறான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிளாக் கோலி வச்சு அங்கே அடிக்கிறீங்க. கோலி வந்து அடிக்கிறீங்க. அடிக்கும் போது என்ன ஆகும்னா கிட்ட போகும், ஆனால் நின்று விடும். அர்த்தம் வருவான், அர்த்தம் வந்து அதில் அடிப்பான். அப்போது அந்த ஒரு இடத்துல ஒரு ஒயிட் கோலி இருக்கும், 2 பிளாக் கோலி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒன்று வெளியே அனுப்பணும். அப்போ என்ன பண்ணணும்? வேற ஒரு கோலியை வச்சு நீங்கள் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா டூமாங் கோலி வச்சு அடிச்சிங்கன்னா மொத்தம் காலியாக போயிடும். கோலியோட கதை தான் இது. ஓகேங்களா? Number of white and black marbles the jar can be represented by 2 variables y, w and b. If the iterative set b and w change depending on the colors of the 2 marbles out. Okay, black, 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 white, white, white. It is illustrated in the figure and in the algorithm. இதுக்கு ஒரு அல்காரிதம் சொல்கிறாங்க. சார் கோலி எழுதுறதுக்கெல்லாம் அல்காரிதம் எழுதுவாங்க. இதுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. கோலி விளையாடுறீங்க, இது டூமாங்கோலி, இது வந்து குட்டைக்கோழி, இது நட்டக்கோழி, இது வந்து ஓட்டக்கோழி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதிட்டு வரணும். பிளாக் பிளாக் பிளாக், ஒயிட் ஒயிட் ஒயிட், பிளாக் பிளாக் ஒயிட் ஒயிட், ஒயிட் ஒயிட் பிளாக் பிளாக். அது மாதிரி ஃபுல்லாக மாறுங்க. இந்த அலங்காரம் அது மாதிரி தான் வரும். ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8.4 ரிகர்ஷன். ரிகர்ஷன் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லா பார்க்கணும். எல்லாமே இந்த அல்காரிதம் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகான சப்ஜெக்ட் தான் இந்த லெசன். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கதை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச அளவுக்கு படிச்சுக்கங்க. 8.4 ரிகர்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, எல்லாம் புக் எடுங்க, நல்லா படிங்க. கோலி விளையாட்டு போயிடாதீங்க. படிப்பு தான் முக்கியம். கோலி நம்ம பொண்ணு விளையாடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் ஏ குட் டே.